Hi students, how are you? I hope all are fine and doing good. Stay at home and be safe, eat healthy food, take your food on time, don't waste your food, study well, wash your hands frequently, avoid going out of your house, do not roam here and there. Today we are going to see grade 9 English subject supplementary 3. Unit 3 Supplementary Earthquake written by M.S. Mahadevan. Greeting traveler, you looked tired and cold. Are you a stranger to these parts? Waiting for the bus to Badrinath? Perhaps you are pilgrim or a visitor to Valley of Flowers. Anyway, whoever you are, come with me. Wait at my tea shop. It is just past at the bend on the road. As you can see, I am carrying this can of milk to the shop. In 10 minutes, I will have a fire going. While you warm yourself, I will prepare for you the best cup of tea in Carwell. It will chase away the pinched blue look from your face. Here we are. Welcome to my humble roadside tea shop. Make yourself comfortable on this wooden bench. It looks rickety, but it will hold your weight. ஓகேயா, யாருன்னே தெரியாத ஒரு ட்ராவலர்கிட்ட வந்து பேசுகிறாரு. சரியா, யூ ஆர் ஸ்ட்ரேஞ்சர், நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு புதுசா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பஸ்ஸு பத்ரிநாத்துக்கு போகிற பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்களா, இல்லை இங்கே புனித யாத்திரை வந்திருக்கீங்களா, இல்லை இங்கே உள்ள சமவெளி பகுதியில் உள்ள ஃப்ளாஸை வந்து விசிட் பண்ண வந்திருக்கீங்களா, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய டீ ஷாப் வெயிட் அட் மை டீ ஷாப், என்னுடைய டீ ஷாப்பில் வெயிட் பண்ணுங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னா, என்னுடைய டீ ஷாப் இந்த பெண்டுக்கு அடுத்தாப்பில் தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அஸ் யூ கேன் சி, நீங்கள் என்னை பார்க்குறீங்கல்ல, நான் வந்து இந்த கேன் ஆஃப் மில்க்கை கொண்டு போகிறேன், என் ஷாப்புக்கு தான் கொண்டு போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஃபயர் முன்னாடி உட்காந்து உங்களையே நீங்கள் வார்ம் அப் பண்ணிக்கோங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டீயை வந்து நான் கொடுத்துட்றேன். அது வந்து என்ன ஆகும், உங்களை வந்து இந்த குளிர்லேருந்து உங்களை வந்து அந்த வெளிரி போன முகத்துலலாம் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வெல்கம், அவர் டீ கடைக்கு போயிடுறாங்க. இந்த டீ கடையில் உட்காருங்க, இந்த பெஞ்சில் வந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிறாரு. இது வந்து உடன் பெஞ்ச் தான், ஆனால் உங்களுடைய வெயிட்டை தாங்கும் அப்படின்னு சொல்கிறார். மை நேம் இஸ் சார், ஐ கால்டு பிரிட்ஜ், ஐ எம் 17 years old. I started this tea shop 2 years ago. Before that, I worked in a roadside shop outside Panipat. The heat, the crowd, the pollution, it was all too much. I had saved most of my earnings. I came back with a little help. I started this shop. By the grace of God, it provides me a decent enough livelihood. உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரிட்ஜ். I am 17 years old. எத்தனை வயசு? 17 வயசு பையன்தான். I started இந்த டீ ஷாப்பை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தொடங்கினேன். பிஃபோர் இந்த டீ ஷாப் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் எங்கே வேலை பார்த்தேன் அப்படின்னா, பானிப்பட்டுக்கு வெளியே ஒரு அவுட் சைடு ஷாப்பில் வந்து வேலை பார்த்தேன். அங்கே உள்ள ஹீட்டு, பொல்யூஷனு, க்ரௌடு இதெல்லாமே வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்கும். அங்கே வந்து என்ன பண்ணேன், என்னுடைய மணி மோஸ்ட் ஆஃப் த ஏர்னிங்ஸ் எல்லாமே நான் சேவ் பண்ணேன். ஐ கேம் பேக் வித் லிட்டில், அங்கேருந்து கொஞ்சம் கொண்டு வந்து என்ன பண்ணேன், இந்த டீ ஷாப்பை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. பை த கிரேஸ் ஆஃப் காட், கடவுளுடைய கிருபையால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான என்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துக்கு தேவையான வருமானம் இந்த டீ கடையிலேருந்து கிடைக்குது. ஹியர் யுவர் டீ இஸ் ரெடி, ஸ்ட்ராங் ஸ்வீட் ஃப்ளேவர்ட் வித் கார்டமன். என்ஜாய் இட் சார் while I got on my course. This is my daily routine. At sunset, I will shut my shop and walk back 3 miles to my dwelling on the hillside. The name of my village. It was my village, the village of my ancestor. It is no more. Moti is gone. What happened to my village? ஓகே, இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டீ இஸ் ரெடி, டீ குடிங்க சார். இது வந்து என்னுடைய தினம் வழக்கம். காலையில் எங்கள் வில்லேஜ்லேருந்து இங்கே வருவேன், நாள் முழுக்க இந்த டீ கடையில் இருப்பேன். முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன், சன்செட் ஆனனே நான் என்ன பண்ணுவேன், கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி என்னுடைய வில்லேஜுக்கு போவேன். இது இந்த வில்லேஜ் வந்து என்னுடைய மூதாதையர்களோட வாழ்ந்த கிராமம், ஆனால் இப்போ இல்லை, என்னாச்சு அந்த வில்லேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. It was 4 years ago, in the month of October, one night the earth quaked. Yes, dreamers are common in these parts. These snows may seem eternal. The Himalayas may look solid, but the truth is deep down they are unstable. Who we live here are accustomed to dreamers. But what happened that night was more than that. It was a terrible earthquake. Its effects were felt as far as Delhi and Lucknow. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்டோபர் மாதத்தில் என்னாச்சு, இங்கே எர்த்குவேக் ஏற்பட்டுச்சு.
அப்படி எர்த்துக்குவேக் ஏற்படுறது வந்து இங்கே வந்து அடிக்கடி வந்து நிலச்சரிவு எர்த்துக்குவேக்கு இதெல்லாம் ஏற்படுறது வந்து இங்கே வந்து சகஜம்தான். இங்கே உள்ள மக்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய பனிப்பாறைகளால் ஆன ஹிமாலயாஸ் தான். ஆனால் அதோடைய மேல் பகுதி வந்து கடினமாக இருக்கும், அடிப்பகுதி பார்த்தா அன்ஸ்டேபிளாக இருக்கிறனால தான் இங்கே அடிக்கடி ஏற்படுது. மக்கள் வந்து அதோட வாழ பழகிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? ரொம்ப பயங்கரமான எர்த்துக்குவேக் நடந்துச்சு. எதுனா அப்படின்னா அதோட எஃபெக்ட் எங்கெல்லாம் எதிரொலிச்சிச்சு அப்படின்னா ஈவன் வந்து லக்னோ டெல்லி வரையும் எதிரொலிச்சுது. கேன் யூ இமேஜின் த டிவாஸ்டேஷன் அட் த ஹார்ட் ஆஃப் எர்த்துக்குவேக்? The epicenter was in the valley not far from here. There were 670 villages in the valley. 602 were destroyed. The earthquake lasted less than 5 minutes, time enough to set these centuries old mountains crashing, to reduce our villages to rubble, to snuff out hundreds of lives. ஓகேயா? இப்போ அதோட அந்த மையப்புள்ளி இருக்கும் இல்லையா, நிலநடுக்கத்தோட மையப்புள்ளி எர்த்துக்குவேக்கோட மையப்புள்ளி வந்து எங்கே இருந்து? இந்த சமோலி பகுதியெல்லாம் இருந்துச்சு. இந்த சமோலி பகுதியில் வந்து 670 கிராமங்கள் இருந்துச்சு. அதில் வந்து என்ன 602 வில்லேஜஸ் 20 வில்லேஜஸ் வந்து ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு. சரியா? 2 வில்லேஜஸ் வந்து டெஸ்ட்ராய்டு. இப்போ இந்த எர்த்துக்குவேக் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஹார்டாக இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து மவுண்டெயின் கிராசிங், ரெடியூஸ் அவர் வில்லேஜஸ் ரபிள் டு ஸ்னப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஈவன் வந்து அது வந்து என்ன வச்சு நூற்றுக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை வந்து என்னது முழுங்கிருச்சு. இட் வாஸ் ஷியர் சான்ஸ் தட் ஐ வாஸ் அவே தட் நைட். ஐ ஹட் கான் டு பௌரி டு பை மை ஸ்கூல் புக்ஸ். I stayed the night at my uncle's house. We felt the dreamers. We ran out into the open. Again and again the dreamers came. They spent the entire night outside. Bauri lived through the night. Molti did not. ஓகேயா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நைட்டு இந்த பையன் அவருடைய ஸ்கூல் புக்ஸ் வாங்குறதுக்காக எங்கே போயிடுறாரு அப்படின்னா பக்கத்து ஊருக்கு போயிடுறாரு. அப்போ அங்கே ஊரில் அவங்க அங்கிள் ஹவுஸ்லேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. அங்கேயும் வந்து இந்த எர்த்துக்குவேக்கோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்குது. ஆனால் அவங்க அப்படி அதை ஃபீல் பண்ணனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே ஒடியாந்துடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த என்டையர் ஹோல் நைட்டும் வந்து தே ஆர் ஸ்டேயிங் அவுட் சைடு ஒன்லி. சரியா? அவங்க வந்து ஃபுல்லாகவே அவுட் சைடு இருக்காங்க. அதனால வந்து அந்த வில்லேஜ் பௌரி வந்து சேவ்டு. ஆனால் மோல்தி வந்து என்ன ஆயிடுச்சு? டெஸ்ட்ராய்ட்ஸ். ஃபார் த லிவிங் த நைட் மேர் பிகான் அட் டே பிரேக் வென் த நியூஸ் trackled in a large scale devastation. There were dozens of landslide, huge boulders thrown haphazardly across motorable tracks and roads. Precious time was spent in blasting in rocks and clearing the way for army rescue teams. It was all of 4 days before help arrived Molti. ஓகேயா? இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விடிய காலம் பார்த்தோன்னா இது மாதிரி மோல்தி அந்த எல்லா நியூஸும் உங்களுக்கு வந்து தெரியுது. மோல்தி வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, நிறைய அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது. அங்கே பார்த்தோம்னா அந்த டஜன்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைடு அந்த அந்த மலைப்பகுதிகளில் படிக்கட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிலச்சரிவு ஏற்படுது. அப்புறம் மரங்கள்லாம் சாஞ்சு விழுது. அதெல்லாம் வந்து இந்த ரெஸ்கியூ டீம் வந்து கிளியர் பண்ணி வர்றதுக்கே நிறைய நாள் ஆயிடுது. அது 4 days ஆயிடுது. ஐ வாஸ் among the first to reach my village. நான் தான் ஃபஸ்ட்டு போனேன். மை அங்கிள் அக்கம்பெனி. யார் கூட்டிகிட்டு போனா? எங்கள் அங்கிள் தான் கூப்பிட்டு போனாங்க. we feared the worst but nothing had prepared us for what we saw. Every single house, every wall, every roof had been flattened. Stone, rubble and dust were all that remained. Our house was a 2-storied stone building with a slate roof. My grandmother had built the house. We were the small family. My father had died after an illness just 14 months ago. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் மாமா தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ அங்கே போய் பார்த்தோம்னா எல்லா செவுரு ரூஃபு எல்லாமே இடிஞ்சு தரைமட்டமாக கிடக்குது. சரியா? எர்த்துக்குவேக்கில் எல்லாமே இதாகிருச்சு. ஆனால் எங்கள் வீடு வந்து என்னது 2 மாடி கட்டடம். அதில் வந்து ஸ்டோன் வச்சு கட்டியிருக்காங்க. அதை யார்? எங்கள் கிரேட் கிராண்ட்ஃபாதர் வந்து கட்டினது. அப்போ எங்கள் அப்பா வந்து இப்போ ஒரு 14 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு இல்னஸ்னால என்ன பண்ணிடுறாங்க, எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் இருக்காங்க. என் தம்பி பேர் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். சரியா? my mother took care of us. We were 3 children. How many children? 3 children. I was the oldest. My brother Nilu was 10. Bauli, my 2 years old sister, was the baby of the family. My grandmother lived with us. எங்கள் பாட்டி எங்களோட வாழ்ந்தாங்க. When the soldier began to clear the debris, my uncle led me away. அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணோமே எங்கள் அங்கிள் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. I was in a complete doze. எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. Too numb to feel anything. எதுவுமே யோசிக்க கூட தோணலை. The soldiers had set up a makeshift camp.
Someone gave me tea and biscuits. I don't know how long I was there. யாரோ எனக்கு டீ கொடுத்தாங்க. நான் எவ்வளோ நேரம் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேனே தெரில. Suddenly it was evening and uncle was standing beside me. திடீர்னு பார்த்தா ஈவினிங் ஆயிடுச்சு. எங்கள் அங்கிள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்காங்க. They have taken the bodies to the river bank. He said gently, come, you must perform the last rites before sunset. Tomorrow we will go back to Bauri. சரியா, இப்போ நீ வா, இந்த ரிவர் பேங்க்கு அந்த பாடிஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. லாஸ்ட் அந்த கடைசி காரியங்கள் செய்வாங்கல்ல, அதை வந்து செய்யி பிஃபோர் சன்செட் வந்து முடிச்சிடலாம். நாளைக்கு நம்ம பௌரிக்கு போயிடலாம். ஐ ஹேட் லாஸ்ட் சீன் மை ஃபேமிலி while leaving for Bauri. They stood at the doorway and waved Ma, Grandma, Neelu and Baguli. That is the way I will always remember them, smiling and waving at me, not as the white shroud lifeless figures I saw. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து என்னுடைய குடும்பத்தை கடைசியாக நான் பௌரிக்கு போகும்போது தான் பார்த்துட்டு போனேன். எப்படி எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா, அவங்க எப்போ நான் வெளியே போனாலும் என்ன பண்ணுவாங்க, டோருக்கு பக்கத்தில் நின்றுட்டு எல்லாரும் கை காட்டுவாங்க. எங்கள் அம்மா, என்னுடைய பாட்டி, அப்புறம் என்னுடைய பாப்பா, தம்பி எல்லாருமே எனக்கு வந்து வழி அனுப்பி வைப்பாங்க. அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஒயிட் ஸ்ட்ரவுடட் அந்த வெள்ளை துணி போர்த்தின அந்த உடம்புகளை வந்து எனக்கு ஞாபகம் வரலை. அந்த லைஃப்லெஸ் உடம்புகளை எனக்கு பார்க்கணுன்னே தோணலை. பகுலி சி வாஸ் நாட் தேர். அப்போ பார்த்தோம்னா அங்கே யார் இல்லை, அவங்க பாப்பா இல்லை. they have not found her, my uncle said. The wild animals bridge don't look like that, she is dead. ஒருவேளை வந்து அனிமல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கும்பா, அதனால் நீ உன் பாப்பாவோட உடம்பு இல்லைன்னு கவலைப்படாது அப்படிங்கிறாங்க. பட் வி மஸ்ட் ஃபைண்ட் ஹர், ஐ ஷவுட்டட். நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற. பிரிட்ஜ் காட் அ கிரிப் ஆன் யுவர் செல்ஃப், அங்கிள் ப்ளீடட். பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொல்கிறாங்க. பட் ஐ வாஸ் பியாண்ட் ரீசனிங். ஐ ரன் பேக் டு த வில்லேஜ் டு த ஸ்பாட் வேர் மை ஹவுஸ் ஹேட் ஸ்டுட். எங்கே எங்கள் வீடு இருந்துச்சோ அந்த இடத்துக்கு ஓடுனேன். தெர் வாஸ் அ ஸ்டில் so much debris. I scrambled around shifting the earth and stones. How long I was on my knees searching, crying, searching. அப்போ என்ன பண்ணுறான், அந்த வீட்டுக்கிட்ட போனே தோண்டி பார்க்குறான். கல்லை அங்கிட்டு நகட்டி போடுறான், தோண்டி அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கான். Boy, it is no use, a voice said. I looked up. The speaker was the army officer who had supervised the relief operation. There is no one alive in here. He said, whom are you looking for? My sister, sir, I said, fighting to control my tears. All I want to give her the proper cremation. அதாவது வந்து இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எங்கள் பாப்பாவை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் இருக்காங்க, எங்கள் பாப்பா மட்டும் இல்லை. அவங்க இருந்தாங்கன்னா கடைசி காரியங்கள் செய்யறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். I stopped conscious that I was babbling. I could see that was a bone tried. He looked as if he had not slept for days. His uniform was covered with dust. His face was grimy. But through all the dust and grime, I saw that his eyes were kind. இப்போ பார்த்தோம்னா ஒரு நாள் முழுக்க அவர் வந்து தூங்காத மாதிரி இருக்கார். யார், இந்த ஆர்மி ஆஃபீஸரு. இப்போ அவருடைய யூனிஃபார்ம் எல்லாமே டஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அவருடைய கண்ணில் மட்டும் இரக்கம் தெரியுது. My men have been on their feet for days, he said softly, as if taking to himself. They have done all they could here. Tomorrow at daybreak we go to another village just like this, then another. He looked away at the sun setting behind the peaks. Down in the valley, the Bibles burnt raw upon raw. The officer muttered something, shook his head and turned away. A terrible despair engulfed me. I lay there among the ruins of my house and cried. இப்போ என்ன சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, எல்லாரும் தேடிட்டாங்க, இங்கே யாருமே இல்லை, இருந்ததை தான் எடுத்து கொடுத்துட்டோம்ப்பா, நாளைக்கு நாங்கள் இன்னொரு வில்லேஜுக்கு போயிடுவோம், அதனால் நீ தேடுறது வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பையன் அந்த வீட்டுக்கிட்டே நின்று அழுதுகிட்டே இருக்கான். 10 minutes later the officer was back. With him there were 3 soldiers armed with spades and crowbars. Without where the man began removing the debris. The labored darkly. When it was completely dark, someone brought a few Fatmark's lamp. 2 hours later a soldier called out, sir. இப்போ அவர் என்ன பண்ணிடுறாரு, போயிடுறார். அந்த ஆர்மி ஆஃபீஸர் போயிட்டு அங்கேருந்து வரும்போது பார்த்தோம்னா ஒரு 3 சோல்ஜர்ஸோடு வர்றாரு. அவங்க கையில் கடப்பாரை, மண்வெட்டி எல்லாம் இருக்குது. அவங்க வந்து எதுவுமே பேசாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிக் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா இருட்டாயிருது. அப்போ வந்து ஒருத்தர் வந்து பெட்ரோமாக்ஸ் லைட்டெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 மணி நேரம் கழிச்சு சார்னு கூப்பிட்றாரு. He stood in the middle of the small hollow. The wall had caved it that spot. I recognized a part of a door. Beneath it, a small foot. Feverishly, the soldiers began to clear the hollow. Then they lifted the door. She is alive, someone said. It was
miracle. She had been buried under the debris for 100. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி டிக் பண்ணும்போது பார்த்தோம்னா ஒரு இது மாதிரி இருக்குது. அந்த டோருக்கு அடியில் பார்த்தோம்னா ஒரு கால், ஒரு சின்ன குழந்தையோட கால் இருக்குது. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை எவ்வளோ நாள் உயிரோடு இருக்குது, எவ்வளோ நேரம் வந்து உயிரோடு இருந்துச்சு, அதை தான் வந்து சொல்கிறாங்க. சரியா? 14 and 16 numbers. She had survived the earthquake, the cold nights and the wild animals. A rocked chair went up and soldiers wrapped her in a warm blanket and carried her to the tent where a makeshift hospital had been set up. Bowley lived. The next day I went to thank the army officer, but he was gone. I did not know his name. இப்போ நான் அடுத்து இவங்க பாப்பாவை வந்து காப்பாற்றிடுறாங்க. சரியா? கொண்டு வந்து பார்த்தா அந்த பொண்ணு உயிரோடு இருக்குது. ஒரு நல்ல பிளாங்கெட்டெல்லாம் கவர் பண்ணி அந்த ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அடுத்த நாள் போய் இவர் தேங்க் பண்ணலான்னு போகிறார் அந்த பையன். அவர் அந்த ஆர்மி ஆஃபீஸர் இல்லை. மை சிஸ்டர் அண்ட் ஐ வெண்ட் ஆன் டு லிவ் வித் மை அங்கிள். நாங்கள் யாரோட வாழ போனோம்? எங்கள் அங்கிளோட. Soon after I got a job at a dhaba near Panipat. Bowley stayed back. He started going to school. It waited on me that I never thanked that an army officer. I hoped that one day I would run into him again. Every time I saw an army man, I would hope it was him. For months I would search for his face in every crowd. One day I did find him. இப்போ நான் வந்து கண்டிப்பாக அவருக்கு நன்றி சொல்லணும். எந்த ஆர்மி ஆஃபீஸரை பார்த்தாலும் எனக்கு வந்து அவரை பார்க்குற மாதிரியே தோணுது. அப்போ வந்து அவருடைய ஃபேஸை ஞாபகத்தில் வச்சு கண்டிப்பாக நான் ஒரு நாள் மீட் பண்ணுவேன், அவருக்கு தேங்க் பண்ணுவேன். நான் வந்து இங்கேருந்து போனாலே என்ன பண்ணுறேன், அந்த பானிப்பட்டில் ஒரு கடையில் வேலை செஞ்சேன். ஆனால் எங்கள் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க. It was late on winter's night. A truck stopped at the shop. A man got out. He looked familiar. When he stepped into the light, I saw that it was not him. Just someone who bore a strong resemblance. The man was tired. He asked for a cup of tea. As I served him, sir, I felt this strange lightness, this sense of joy when a man offers to pay. I did not take the money. The next day it happened again. Every day I would see someone, a complete stranger, a tired traveler who reminded me of that officer. It was if he was everywhere, and every time I served him tea, I felt a சர்ச் ஆஃப் சியர் ஜாய். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வின்டர் நைட்டில் வந்து ஒரு ட்ரக் வருது. அந்த ட்ரக்லேருந்து ஒரு மேன் வந்து இறங்கி வந்து டீ கேட்குறாரு. அதை பார்த்தோம்னா அந்த யார் வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து ஹெல்ப் பண்ணார்ல, அவருடைய ஃபேஸை ரிசம்பிள் பண்ணுது. அதனால் எல்லா நாளுமே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ட்ராவலருக்கு வந்து அவர் ஃப்ரீயாக டீ கொடுக்குறாரு. A month later I quit my job at the shop and returned to these mountains. The shop owner was quite relieved. He had no use for a waiter who kept forgetting to present the bills to the customer. Now I am on my own and I am at peace. அப்போ அவர் பானிப்பட்டில் இருக்கும்போது இந்த ஆர்மி ஸ்ட்ரேஞ்சர் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு இது மாதிரி கொடுக்குறாரு. அப்போ ஒரு வெயிட்டர் வந்து கஸ்டமருக்கு பில்லு கொடுக்கலன்னா அந்த ஓனர் வந்து ஷவுட் பண்ணுவார் இல்லையா, அப்போ இவர் வந்துடுறாரு. அதுலேருந்து அந்த ஓனர் வந்து ரிலீஃப் ஆகிடுறாரு. இப்போ நான் இங்கே வந்து கடை வச்சுருக்கேங்கிறார். ஹியர் இஸ் யுவர் பஸ் சார். நோ money, you were tired. All I offered you was a cup of tea. Maybe it was the best tea in all Harvard. Maybe not. But I am happy I could see you this small service. Wish you a safe journey, sir. May God be with you. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஸ்ட்ரேஞ்ச் ட்ராவலருக்கு வந்து என்ன, அது பஸ் வந்துருச்சு சார் போங்க அப்படின்னு டீ குடிச்சதுக்கு காசு கொடுக்குறாரு. இல்லை வேணாம், நான் வந்து இந்த டயர்ட் ட்ராவலருக்குலாம் காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜேர்னி அவர் தொடங்குறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கடைசியில் வந்து என்ன பண்ணுறாரு, மே காட் பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை முடிக்கிறாங்க. In this class we learned about the supplementary earthquake, how the boy had undertaken by the earthquake, how his family was destroyed, and how he found out his younger sister, and in what way he helped the soldiers, the unknown person, that means the stranger, how he helped by serving the tea. That's what we have seen in this class. Watch the video and learn the lesson. We will meet in the next class. Thank you, children.